சென்னை பட்டினப்பாக்கத்தில் கடல் வழக்கத்தை விட கடும் சீற்றத்துடன் காணப்படுகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலாஜி இணைகிறார். பாலாஜி, விவரங்கள். வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தற்பொழுது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வரக்கூடிய சூழ்நிலை. சென்னையை பொறுத்தவரையிலே கடந்த சில தினங்களாகவே கடலின் சீற்றம் என்பது அதிகமாக காணப்படுகிறது. குறிப்பாக நாம் இருக்கிற இந்த பட்டினப்பாக்கம் பகுதி, அதே போல எண்ணூர் முதல் மெரினா கடற்கரை, பட்டினப்பாக்கம், நீலாங்கரை என சென்னை மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்கள் இருக்கக்கூடிய இந்த கடற்கரை முழுவதுமே கடந்த சில தினங்களாக கடும் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் கடந்த சில தினங்களாகவே மீன் பிடிக்க முழுமையாக செல்லவில்லை. குறிப்பாக தமிழக அரசின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக இந்த மீனவர்கள் கடலுக்கு செல்லக்கூடாது என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் வானிலை ஆய்வு மையம் தொடர்ச்சியாக பல்வேறு அறிவுறுத்தல் வழங்கிய அடிப்படையில் மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் தற்போது படகுகளை பாதுகாப்பான இடங்கள் நிறுத்தி வைத்துள்ளனர். அந்த நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். குறிப்பாக கடலை பொறுத்தவரையில் ஏற்கனவே 3.7 சென்டிமீட்டர் வரை அதிகபட்சமாக கடல் அலை மேலெழும்பக்கூடும் என்றும், அதே போல் கடல் சீற்றமாக காணப்படும். ஒரு சில இடங்களில் கடலரிப்பு ஏற்படும் என ஏற்கனவே பெருங்கடல் தகவல் சேவைகளுக்கான இந்திய கடல்சார் தேசிய மையம் சார்பிலும் ஏற்கனவே எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது சென்னை மற்றும் அந்த சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய கடற்கரைகள் என்பது வழக்கத்திற்கு மாறாகவே தற்பொழுது கடும் கடல் சீற்றத்துடன் காணப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது இருக்கக்கூடிய இந்த நிலையை பார்க்கும் பொழுது இன்று காலை முதலே இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இன்று காலை முதல் வடமேற்கு திசையில் நகர்ந்து வருவதாகவும், இன்று மாலை இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கக்கூடும் என்றும் ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தரப்பிலும் தெரிவிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் இந்த சமயத்தில் கடல் காற்று என்பது 45 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும், ஒரு சில நேரங்களில் சூறைக்காற்று 65 கிலோமீட்டருக்கு மேலாக வீசக்கூடும் என்றும் ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது நிலவரத்தை பொறுத்தவரையில் நாகைக்கு 330 கிலோமீட்டர் கிழக்கு தென்கிழக்கிலும், திருகோணமலைக்கு 240 கிலோமீட்டர் வடகிழக்கிலும் தற்பொழுது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மையம் கொண்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் 430 கிலோமீட்டர் தொலைவில் தற்போது இந்த மையம் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் படிப்படியாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக வலுவிழந்து இது கரையை கடக்கும், நாளை காலை கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு தெரிவித்துள்ள சூழ்நிலையில் நாளை வரை பெரும்பாலான மீனவர்கள் கடலுக்கு செல்ல மாட்டோம் என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய மீனவர்களின் கருத்தாக இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.